தேர்தல் திடீர்னு வரும். தேர்தல் அறிவிப்பு வந்துட்டுன்னா, நீங்கள் யாரையாவது நம்முடைய மாண்புமிகு முதல்வர்னே சொன்ன மாதிரி யாரையாவது விட்டு கோர்ட்டில் போட்டு இது தேர்தல் நடக்க அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவீங்க. அது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஞானமாக யோசித்து இப்படியெல்லாம் இந்த ஏழைகளை துன்பப்படுத்தலே பல பேருக்கு குறியாக இருக்கிறாங்க. அதனால இந்த ஏழைகள் துன்பப்படக்கூடாதுக்காக தேர்தல் அறிவித்தாலும் முன்பணமாக அந்த பணங்களை கொடுக்க வேண்டும் என்பது தான் 3000 ரூபா 3 மாதத்துக்குரிய முன்பணத்தை கொடுத்த முதல்வருக்கு தமிழ்நாடு மக்கள் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியும் எழுச்சியோடு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டு மக்களை பற்றி நல்லது செய்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு அரசில் நீங்கள் விஜய் ஒரு நடிப்பு கற்பனையில் நடிக்கிறவங்களை கம்பேர் பண்ணிங்களே, நியாயமாக தப்பியாது. அவருக்கு கோடை என்னைக்கு வந்தானே, கோடை வந்தானே, மழை பெய்தானே, அவங்களுக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் தெரியும் தம்பி. நாட்டு மக்களை பற்றி ஏழை மக்களுக்கு சரியாக யோசித்து சரியான முடிவு எடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். இல்லை என்றால் தேர்தல் அறிவித்து விட்டால் தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதை தடை செய்து விடுவார்கள் என்பதை முன் யோசனையோடு மாண்புமிகு முதல்வர் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, 100 நாள் வேலை கொடுக்கறதில்லை. இந்த காலகட்டத்தில் அந்த வேலைக்குள்ள பணமும் வராது, வேலையும் கிடையாது, பணமும் கிடையாது. அதெல்லாம் யோசித்து தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது கோடை காலத்துக்கான ஒரு நிவாரணமாக கொடுத்துருக்காங்க.